தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய திணிச்சுட்டே இருந்தனால் இனி வரக்கூடிய காலத்துல இந்திய ஒழிச்சு கட்டுற தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது. நாங்க இந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடியவர்கள், இந்தி மொழியே அல்ல. எங்கள் நிலத்துல தாண்டி தமிழ் மொழிக்கு மேல இந்திய திணிப்பேன்னா உத்தரப்பிரதேசல இந்திக்கு மேல தமிழ் திணி பாப்போம். உத்தரப்பிரதேசல பீகார்ல இருந்தானே வேலைக்கு ஆள் வர்றாங்க, அங்க தமிழ்ல போடு, அங்க தமிழ்ல போடு. வடநாட்டுல இருந்து வரக்கூடியவன் இங்க என்ன ஸ்டேஷன்ல பேர் இருக்குன்னு பார்க்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி தருவேனா. தமிழ்நாட்டுல இருந்து வடக்குல போறான காசி சங்கமம் நடத்துற இல்லையா, காசி சங்கமத்துக்கு போறவனுக்கு தமிழ் மொழியை பார்த்தா தானே தெரியும் என்ன ஸ்டேஷன் இருக்குன்னு. அதை எழுதி காமி பாப்போம். உன் தமிழ் மொழி பற்ற நாங்க பார்த்து தொலைக்கிறோம். அப்படிலாம் வக்கீல் இல்ல. அப்ப தமிழை நாசப்படுத்தி விட்டு இந்திய திணிக்கிற வேலை செய்யறாங்க. பார்த்துட்டு மாணவர் சமூகம் சும்மா இருக்காது, இளையோர் சமூகம் சும்மா இருக்காது. நாங்களெல்லாம் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், தேர்தலுக்கு அப்பாற்பட்டவர்கள். தமிழ்நாட்டில் இந்திக்கு எதிரான போராட்டம் வெடிக்கும், நிச்சயமாக வெடிக்கும். அது தேர்தல் அரசியல், தேர்தலுக்கு அப்பாற்பட்ட அரசியல் கிடையாது. போன ஆண்டு சொன்னோம் இந்திக்கு எதிரான போராட்டம் நடத்துவோம். இந்த ஆண்டு சொல்லியிருக்கோம், இப்ப நடந்திருக்கிறோம், இப்ப ஆரம்பித்திருக்கின்றோம். இத்தனை எதிர்ப்புக்கு பிறகு இந்திய திணிப்பா என்றால் தமிழை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். தமிழர்கள் மாணவர்கள் மிக்கவர்கள், நிச்சயமாக எதிர்த்து போராடுவார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடரும். ரயில்வேயில் இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்கள் நிச்சயமாக, ரயில்வே மட்டும் இல்ல, போஸ்ட் ஆபீஸ்ல வச்சிருக்கீங்க, பேங்க்ல வச்சிருக்கீங்க, எங்கெல்லாம் வச்சிருக்கீங்களோ எல்லா இடத்திலும் இந்திய அளிக்கக்கூடிய போராட்டத்தை தமிழ்நாடு முன்னெடுக்கும் என்பதை சமயத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். இலக்கியத்தால் ஒன்றுபட்ட உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.